மாவட்டம் வானூர் அடுத்த பூத்தூரை கிராமத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக செம்மண் அள்ளி 28 கோடியே 36 லட்சம் அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தியதாக கடந்த 2012ஆம் ஆண்டு அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகன் கௌதம் சிகாமணி உள்ளிட்ட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் தற்போது 66 சாட்சிகளிடம் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் தன்னையும் அரசு தரப்பில் உதவி செய்ய இணைத்துக் கொள்ள கேட்டு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கடந்த 9ஆம் தேதி மனு தாக்கல் செய்தார். இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி பூர்ணிமா முன்பாக ஆஜராகினார். இதைத் தொடர்ந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விழுப்புரம் நீதிமன்றத்தில் தன்னையும் ஒரு மனுதாரராக சேர்க்க கோரிய தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி பூர்ணிமா உத்தரவிட்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, கோட்டையூர் மற்றும் சாக்கோட்டை ஒன்றியத்துக்குட்பட்டு இயங்கி வரும் அரசு பள்ளிகளில் புதிய நூலக கட்டிடம் திறக்கப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் கட்டப்பட்ட மகாத்மா காந்தி புதிய நூலக கட்டிடத்தை முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்த அவர் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் குறித்து எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்தார். அப்போது ராமர் கோவிலில் ராமர் சிலையை பிரதிஷ்டை செய்தது எனக்கு மகிழ்ச்சிதான் என்று கருத்து தெரிவித்தார். தாம்பரம் கடப்பேரியில் உள்ள தமிழக பாஜக முதல் மாநில தலைவர் கே. நாராயணராவின் மனைவி வசுந்தரா தேவி கடந்த ஞாயிற்றுக்கிழமை வயது மூப்பு காரணமாக உயிரிழந்தார். அவரின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க வருகை தந்த அண்ணாமலை செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், சட்டமன்ற உறுப்பினரின் மகன் மருமகளுக்கு முன்ஜாமீன் கிடைப்பதற்காகவே விசாரணையும் தள்ளி வைத்துள்ளார்கள். கைது செய்வது போன்று செய்து மாலையில் வீட்டுக்கு அனுப்பி திமுக நாடகம் நடத்திவிடும். இதுதான் திமுகவின் அரசியல் என்று விமர்சித்து பேசினார். மேலும் ரஷ்யாவின் ஸ்டாலின் போன்று தமிழகத்தில் ஸ்டாலின் சர்வாதிகாரியாக செயல்படுவதாகவும் கடுமையாக விமர்சித்து பேசினார். கண்ணா எப்பொழுதுமே தொண்டர்கள்ட்ட பேசும்பொழுது இதயத்திலிருந்து பேசு, அரசியலில் வெளியே பேசும்பொழுது மூளையிலிருந்து பேசு அப்படின்னா. ஸ்பீக் வித் யுவர் ஹார்ட் டு த கேடர்ஸ் அண்ட் ஸ்பீக் வித் யுவர் பிரெயின் டு லீடர்ஸ் அப்படின்னா. அது எப்பொழுதுமே என் வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத ஒரு வார்த்தை. அவ்வளோ சொல்லி வாழ்த்தி அனுப்பிச்சாங்க. இன்றைக்கி அம்மா நம்மளோடு இல்லை. 88 வயது பூர்த்தியாக நிறைவு செய்துவிட்டு அவருடைய வாழ்க்கையை முழுவதுமாக வாழ்ந்துவிட்டு அடுத்த தலைமுறையை உருவாக்கிவிட்டு அம்மா இறைவனிடம் சென்றிருக்காங்க. இந்த நேரத்தில் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கிறோம். அவருடைய ஆன்மா முழுமையாக ஆண்டவனுடைய நிழலில் இளைப்பாற வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் எங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனையாக இருக்குது. ஓம் சாந்தி. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் இலாசுப்பேட்டை உழவர் சந்தை சந்திப்பில் அமைந்துள்ள நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகியோர் அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் என்எல்சி நிலக்கரி நிறுவனத்தில் 10,000க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜீவா ஒப்பந்த தொழிலாளர் சங்கம் சார்பில் பல்வேறு கட்ட போராட்டம் நடைபெற்றது. இந்த நிலையில் என்எல்சி ஜீவா ஒப்பந்த தொழிலாளர்கள் சங்க சிறப்பு செயலாளர் சேகர் கடலூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது நீதிமன்ற உத்தரவு மற்றும் ஒப்பந்த தொழிலாளர்களின் எந்த கோரிக்கையும் நிறைவேறாததால் என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்கள் வருகின்ற ஜனவரி 26ஆம் தேதி கருப்பு கொடியோடு தங்களது குடும்பத்தினருடன் என்எல்சி தலைமை அலுவலகத்திற்கு முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் முடிவெடுத்துள்ளதாக தெரிவித்தனர். மத்திய அரசும் மாநில அரசும் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இந்தியாவின் மிகப்பெரிய உற்பத்தியிலே ஆண்டொன்றுக்கு 3000 கோடி ரூபாய்க்கு மேல் லாபம் ஈட்டுகிற என்எல்சி பொதுத்துறை நிறுவனத்தில் அதற்காக உழைத்த அந்த தொழிலாளர்களை சட்டப்படி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதிலே அக்கறை செலுத்தாததால் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் என்எல்சியை பொறுத்த மட்டில் ஒரு பொதுத்துறை நிறுவனம் எந்த சட்டத்திற்கும் கட்டுப்படாமல் இருக்கிறது. மாவட்ட ஆட்சி நிர்வாகம் அழைத்தும் வருவதில்லை. தொழிலாளர் துறையின் பேச்சுவார்த்தையிலும் பங்கெடுப்பதில்லை. நீதிமன்ற தீர்ப்பையும் அலட்சியப்படுத்துகிறது. எனவே சட்டத்தின் ஆட்சி இங்கு இல்லை என்பதை வலியுறுத்துகிற வகையில் அங்கு பணிபுரியக்கூடிய 10,000க்கும் அதிகமான ஒப்பந்த தொழிலாளர்கள் தங்களது குடும்பம், உறவினர்களோடு வருகிற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பது என்கிற முடிவை எடுத்திருக்கிறார்கள். அதை கூட வருகிற 26ஆம் தேதி அங்கு பகிரங்கமாக அறிவிப்பதற்கு அங்கு அவர் தயாராகி கொண்டிருக்கிறார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.